ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லிக்காய் சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்: நல்லிக்காய், வேர்க்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு, எண்ணெய். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இதை முதல்ல வச்சிடலாம். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. நம்ம சிம்மில் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் முதல்ல வேர்க்கடலை போட்டுடலாம். வேர்க்கடலை வறுக்கும் போது நல்லிக்காய் நான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். ஸோ இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 2 நல்லிக்காய் மட்டும் எடுத்திருக்கேன். 1 கப்பு வேர்க்கடலைக்கு 2 நல்லிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 நல்லிக்காய்க்கு ஒரு பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டுக்கலாம். அது மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு 3 போட்டுக்கலாம். போட்டு நல்லா குக் ஆகணும். நல்லிக்காய் நல்லா குக் ஆகணும். அதே டைமில் வேர்க்கடலையும் வெந்துடும். இதோட நல்லிக்காயில் உங்களுக்கு எல்லா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஏபிசி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நல்லிக்காய் இட் கீப்ஸ் த டாக்டர் அவேன்றாங்க. டெய்லி ஒரு நல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட முடியலன்னா நீங்கள் இந்த மாதிரி சட்னி எல்லாம் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த சட்னி உங்களுக்கு சப்பாத்திக்கு, பரோட்டா இந்த மாதிரி எல்லா சைட் டிஷ்ஷுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தோசைக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வெந்துடுச்சு. அதே மாதிரி வேர்க்கடலையும் பச்சை மிளகாய் எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. ஒரு 5 நிமிஷம் ஆற விடலாம். இப்போ தான் கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதோட சேர்த்து நம்ம சால்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லிக்காய் புளி பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சால்ட் போடுறேன். அதே மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த சட்னி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது பேஸ்ட் ஆகக்கூடாது. நைஸாக இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்ததுன்னா சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இதை சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது நல்லிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.